கல்வி சுடர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதுவும் அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான். இது அக்கௌண்ட் டெஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பேப்பர் கோடு 152 அப்போது நடந்த டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின். மொத்தம் 60 மார்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின், ஓய்வூதிய மாற்றிடைத் தொகை பெற்ற ஓய்வூதியதாரர் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் முழு ஓய்வூதியம் பெறுவார்? 15. கணவன் மனைவி அரசு ஊழியராக இருந்து இறக்க நேரிட்டால் கீழ்கண்ட எந்த வகையில் குடும்ப ஓய்வூதியம் ஒப்பளிக்கப்படும்? தகுதி பெற்ற பிள்ளைகள் பெற்றோரின் இரு ஓய்வூதியங்களையும் வரையறுக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டு பெற இயலும். பணியில் இருக்கும் ஒரு அரசு ஊழியர் 7/2/2022 6:05 மணி காலை இறந்திருந்தால் அவரது பணி சம்பளம் மற்றும் படிகள் எந்த தேதி வரை வழங்கப்படும்? அப் டு 7/2/2022 வரை. 4வது கேள்வி, ஒரு தனி நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளும் போது அளிக்கப்பட வேண்டியது காப்பு வைப்பு தொகை. நிலை முன்பணம் ஒரு மாதத்தில் அதிகபட்சம் எவ்வளவு முறை மீளப் பெறலாம்? 2. சில அவசிய செலவினங்களை மேற்கொள்ள உரிய ஒப்பளிப்பு ஆணையுடன் கருவூலத்திலிருந்து காசாக்கும் முன்பணம் தற்காலிக முன்பணம். அரசு ஊழியர் விருப்ப ஓய்வு பெற எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும்? 20. அடிப்படை அரசு ஊழியர்கள் வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெறும் வயது என்ன? 60. தன் விருப்ப ஓய்வில் செல்லும் உயர்பணி அலுவலருக்கு வழங்க வேண்டிய அதிகபட்ச சிறப்பு உயர்வு 5 ஆண்டுகள். தயாரிக்கப்பட்ட பட்டியல் கருவூலத்தில் அளிக்கும் முன்பு காணாமல் போனால் பட்டியல் காசாக்கப்படவில்லை என்ற சான்றிதழ் எந்த அலுவலரிடமிருந்து பெற்ற பின்பு மீள பட்டியல் தயாரித்து அனுப்புதல் வேண்டும்? சம்பந்தப்பட்ட கருவூல அலுவலர். வெள்ளம் போன்ற பாதிப்பின் போது கீழ்காணும் யாரால் எழுத்தால் ஒரு ஆணையின் பேரில் பணம் பட்டுவாடா செய்யலாம்? மாவட்ட ஆட்சியர். ஓய்வு பெற்ற அலுவலர் தன்னுடைய ஓய்வூதிய தொகையை பெற அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச காலம் எது? 1 வருடம். பன்முக மாறுதலில் புதிய அலுவலகத்தில் காலத்திற்குள் ஊதிய முன்பணம் பெறலாம். 1 மாதம். தன் விருப்ப ஓய்வு கோரும் முன்னறிவிப்பு எந்த காலத்திற்கு முன்னர் அளிக்கப்பட வேண்டும்? 3 மாதங்கள். ஒரு நிதியாண்டில் ஏற்கனவே செலவு செய்யப்பட்ட அறுதியிடப்பட்ட செலவினங்களின் அடிப்படையிலும் எஞ்சியுள்ள அந்நிதியாண்டின் காலங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் செலவினங்களின் அடிப்படையிலும் தயாரிக்கப்படும் மதிப்பீடு திருத்திய மதிப்பீடு. பணிக்கொடை பெற்ற ஒரு அரசு ஊழியர் எத்தனை காலம் பணி செய்திருக்க வேண்டும்? 5 வருடங்கள். குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதி அற்றவர் திருமணமான மகன். ஓய்வூதியம் பெற அரசு ஊழியர் குறைந்தது எத்தனை காலம் பணிபுரிந்திருக்க வேண்டும்? 10 வருடங்கள். சாதாரண குடும்ப ஊதியத்தில் எத்தனை சதவீதம் வழங்கப்படும்? 30%.
மாநில அரசின் எதிர்பாராத செலவினம் எந்த நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படுகிறது? எதிர்பாரா செலவு நிதி. சொத்துக்களை உருவாக்க மேற்கொள்ளப்படும் செலவினம் எந்த கணக்கில் அடங்கும்? மூலதன கணக்கு. நிதி ஒதுக்கீடு கணக்கு யாரால் தயாரிக்கப்படுகிறது? இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். குற்றவியல் மற்றும் சிவில் நீதிமன்ற வைப்பு நிதி கணக்குகள் எந்த ஆண்டுகளில் முடிவுக்கு வரும்? 4. முதன்மை கணக்கு தலைப்பின் முதல் துவக்கம் 4 அல்லது 5 என்றிருந்தால் அது எதனை குறிக்கும்? முதலீட்டு செலவு. பணிக்கொடை ஒப்பளிப்பு ஆணை எந்த காலம் வரை செல்லுபடியாகும்? 1 வருடம். அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் எப்போது காலாவதியாகும்? நிதியாண்டின் முடிவு. கட்டண முன்பணம் கேட்பு செய்ய கீழ்க்கண்ட எந்த படிவத்தில் தயார் செய்யப்படல் வேண்டும்? TNFC ஃபார்ம் நம்பர் 40. ஒரு அரசு ஊழியர் கடைசியாக பயணம் மேற்கொண்ட நாளிலிருந்து பயணப்பட்டியல் கேட்புரிமையை எத்தனை மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும்? 3 மாதங்கள். சார்நிலை அலுவலகங்களுக்கு நிலையான முன்பணம் நிர்ணயித்து ஒப்பளித்து செய்யும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? துறை தலைமை. நிகர தகுதி பெறும் பணிக்காலத்திற்கு சேராதது எந்த காலம்? மருத்துவ சான்றில்லாத சம்பளமில்லா விடுப்பு.